கருணக்கிழங்கு போட்டு ஒரு புளிக்குழம்பு வைக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கை நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். இந்த வெந்தயம் போட்டுக்கலாம். சோளம், கருவேப்பிலை, வெங்காயம் முழுசாக தான் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், அரைச்சி வச்ச தக்காளி உள்ளே போட்டுக்கலாம். எண்ணெய் பிரியிற முடியும் வதக்கிக்கணும். தக்காளி கலர் மாறினோன்னே இந்த கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.